Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. தனியார் மருத்துவமனைகளில் உயிர்காக்கும் உயர் சிகிச்சைகளை ஏழைகளும் பெற வேண்டும் என்பதற்காக கொண்டுவரப்பட்டது முதலமைச்சரின் இலவச காப்பீடு திட்டம். ஆனால் இந்த நிலை தற்போது மாறி காப்பீடு அட்டை இருந்தால்தான் அரசு மருத்துவமனையிலேயே சிகிச்சை என்றாகிவிட்டது. இதனால் உயர் சிகிச்சை பெற முடியாமல் தவிக்கும் நோயாளிகளின் நிலையை கூறுகிறது இந்த செய்தி தொகுப்பு. மதுரை அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமெனில் முதலமைச்சரின் இலவச காப்பீடு திட்டத்திற்கான அட்டை கட்டாயம் என்ற நிலை இருப்பதாக கூறப்படுகிறது. காப்பீடு அட்டையின்றி அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டாலும் அவர்களுக்கு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்யப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. இதோ இதற்கு சான்றாக உள்ளார் அலங்காநல்லூரைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் பாரதி. 4 அடப்பு இருக்குது, எனக்கு எந்த நேரம் உயிர் போகும் சொல்ல முடியாது. ஆனால் அவங்க காப்பீடு திட்டம் இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. எந்த நேரம் உயிர் போகும்னு சொல்ல முடியாது. ஆனால் காப்பீடு திட்டம் தனியார் போனாலும் அப்படி தான் கேட்குறாங்க. கவர்மெண்ட்டில் கேட்குறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களுக்கு வேலை போயிடும், எங்களுக்கு கண்டிப்பாக காப்பீடு திட்டம் வேணும், அப்போ தான் பெட்லேயே சேர்ப்போம்ன்றாங்க. ஹார்ட் அட்டாக்கு ரொம்ப எமர்ஜென்சியானது, 4 அடப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. எங்கே போனாலும் காசு 8 லட்சம் 6 லட்சம் ஆகும். இப்படி காப்பீடு திட்டம் இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. உயிரை கையில் பிடித்துக்கொண்டு முதலமைச்சரின் இலவச காப்பீடு அட்டையை பெற ஆட்சியர் அலுவலகம் சென்றால் ஒரு நாளில் 50 பேரிடம் மட்டுமே காப்பீடு திட்டத்திற்கான விண்ணப்பம் பெறப்படுவதாகவும் மற்றவர்களை அலைக்கழிப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நான் வெள்ளிக்கிழமை ஒருக்கா உங்கள் வீட்டுக்காரர் வரணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சனிக்கிழமை ஒருக்கா கரண்ட் இங்கே மரம்லாம் சாஞ்சிருச்சு, கரண்ட் இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் நெட்டு வரலன்னு சொன்னாங்க, நெட்டு ஒர்க் ஆகலப்பா அப்படி சொன்னாங்க. எல்லா ஆதாரமும் கொண்டு வந்திருக்கேன், அவங்க எழுதி கொடுத்தது இந்த எல்லாமே வச்சுருக்கான். இப்போ இப்போ தான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீ ஆன்லைனில் எடுக்க சொல்லி, இது ஆன்லைனில் எடுத்தது போக இன்னும் 2 வாரம் ஆகுமா கார்டு வர 1 வாரம் ஆகும். அது ஆர்டிஃபிஷனாக அதுக்கு அடுத்து 1 வாரம் ஆகும். மொத்தம் 3 வாரம் ஆயிரும். அது வரைக்கும் நம்ம உயிரோடு இருப்போமா என்னன்னு தெரியாது. உயிர் பிழைப்போமா என்ற அச்சத்துடனே காப்பீடு திட்டத்திற்காக காத்திருக்கிறார்கள் பாரதியை போன்ற பலர். இது தொடர்பாக மதுரை அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனை நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது உடனடியாக அறுவை சிகிச்சை தேவைப்படும் சூழலில் இருப்பவர்களுக்கு கால தாமதம் செய்யாமல் சிகிச்சை அளிப்பதாக தெரிவித்தனர். அதே சமயம் அறுவை சிகிச்சைக்கு காப்பீடு மிகவும் அவசியமாக இருப்பதால் காப்பீடு பெற வேண்டும் என அறிவுறுத்துவதாகவும் விளக்கமளித்தனர். அரசு மருத்துவமனைகளிலேயே காப்பீடு அட்டை பெறுவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டால் ஏழைகளுக்கான திட்டம் எளிமையாக அவர்களை சென்றடையும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மணனுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.